எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் ரொம்ப ஹெல்தியான ஒரு கஞ்சி எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். கோதுமை கஞ்சி தான் பண்றேன். கூடவே தேங்காய் சம்மந்தி. இந்த தேங்காய் சம்மந்தி ஸ்பெஷலா இருக்கு. சுட்டரைச்ச தேங்காய் சம்மந்தின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ் எப்படி பண்றேன்னு பார்த்துட்டு வரலாம். நான் இங்கே அரை கப் ப்ரோக்கன் வீட் எடுத்திருக்கேன். இந்த ரவை தான் எடுக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கிற அந்த வெள்ளை கலர் ரவை எடுக்காதீங்க. இது அரை கப் இருக்கு. அது நல்லா கடுகானதுக்கு அப்புறம் குக்கரில் போட்டு ஒரு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகணும். ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மெதுவாக வேக வச்சிருங்க. கஞ்சி நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் வைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அந்த தேங்காய் பால் எடுக்கும்போது ரொம்ப கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் எடுக்காதீங்க. தின்னாக இருக்கிற கோகனட் மில்க் தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கஞ்சி நல்லா சாப்பிட முடியும். இல்லைன்னா கம்மியாக தான் சாப்பிட முடியும். உடனே வேணான்னு தோணும். அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கு. அதில் நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தான் அந்த பால் எடுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற ஃபுல்லாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது ஒரு ஸ்ட்ரெயினருக்குள்ளே இதே மாதிரி வடிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இப்போ அரை கப்பு தேங்காய் 1 கப்பு தண்ணி, அதோட தேங்காய் பால் தான் இது. தேங்காய் பால் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேணா கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். அதங்க இருக்கட்டும். இப்போ நம்ம சம்மந்தி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 3 வரமிளகாய் நான் இங்கே எடுத்திருக்கு. காரமாக இருக்குது, அதனால தான் 3 எடுத்திருக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 3 to 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இது ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வேணும். அதுதான் இந்த சம்மந்தியோட ஸ்பெஷல் டேஸ்ட். அப்புறமா 1 கப்பு தேங்காய், ஒரு சின்ன பீஸ் புளி. புளி ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு சின்ன பீஸ் போதும். அப்புறமா கருவேப்பிலை. இது கூடவே உப்பு. இப்போ இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீட்டில் எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது அடுப்பில் தான் பண்ணுவாங்க. இங்கே நம்மக்கிட்ட அடுப்பு இல்லை, ஸ்டவ் தான் இருக்குது. சரி, ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு பப்படம் குத்தி, இதுக்கு பப்படம் குத்தின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்டீல் கம்பி இருக்கு இல்லைங்களா, அது பப்படம் குத்துறது. அதில் நான் இந்த மிளகாய் எல்லாமே இதே மாதிரி குத்தி வச்சுருக்கு. கொஞ்சம் அகலமாக குத்திக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள், கொஞ்சம் அகலமாக விட்டு விட்டு இருக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மிளகாய் கொஞ்சம் மேலே, தீயில் காமிக்காதீங்க, கொஞ்சம் மேலே காமிச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுக்கணும் தானே தமிழ் சொல்லுவாங்க. எல்லா சைடும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதே மாதிரி அந்த கம்பி திருப்பிகிட்டே இருங்க. அப்போ இந்த மிளகாய் எல்லா சைடும் ஒரே மாதிரி நல்லா சுட்டு கிடைக்கும். இது ரொம்ப கத்தி போகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிளகாய் ரெடியாக இருக்குது. இப்போ இது மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நம்ம இதே மாதிரி பண்ணணும். அதுவும் இதே மாதிரி கம்பியில் குத்தி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் சீக்கிரமாக பண்ணிட்டேன், ஆனால் சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், இதுவும் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. மிளகாய் பண்ணுற மாதிரி தீ லோ ஃப்ளேமில் வைக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அந்த தீயிலே வச்சுக்கோங்க. நல்லா கிரில் ஆகட்டும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வேகணும். உள்ளு ஃபுல்லாக வேகணும். அதே மாதிரி மேலே அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக கரிஞ்சு நல்ல பிளாக் கலரில் இருக்கணும். ரொம்ப தீ அதிகமாக வச்சிருச்சுன்னா மேலே ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமையும் இருக்கும். அப்போ டேஸ்ட் இருக்காது. தீ கம்மி பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக திருப்பினா போதும், அது அங்கே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மிளகாயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது அது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவு வரைக்கும் நீங்கள் அது ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு மிக்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வெங்காயத்தில் கம்பி குத்தும்போது கரெக்டாக பார்த்து குத்திக்கோங்க. ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் 2 பீஸ் ஒன்றா ஒட்டி இருக்கு இல்லைங்களா, இதே மாதிரி. அப்போ நம்ம இந்த மாதிரி க்ரோஸாக குத்தலை அப்படின்னா சூடாகும் போது ஒரு பீஸ் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால குத்தும்போது இதே மாதிரி குத்திடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கிரில் பண்ணி எடுத்துருக்கு. நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதோட தோல் எடுத்துக்கலாம். எப்படின்னு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், அதோட உள்ள நல்லா வெந்திருக்கு. மேலே நல்ல பிளாக் கலரில் தோல், மேலே இருக்கிற தோல், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 2-3 லேயர் தோல் எல்லாமே சேர்ந்து நல்லா கரிஞ்சிருக்கு. பாருங்கள், அது மேலே அந்த கருப்பு, ரொம்ப கருப்பாக இருக்கிற அந்த தோல் நம்ம எடுத்துக்கலாம்.
ரொம்ப ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேணும்ட்டில்ல, கொஞ்சம் அதில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த நம்ம சம்மந்திக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மேலே அந்த ரொம்ப கரிஞ்சு அந்த தோல் மட்டும் எடுத்தால் போதும். உள்ளே இருக்கிறது கழுவ வேண்டியதில் நம்ம இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இப்படி தான் சுட்டு அரைச்சி சம்மந்தி பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, நம்ம எல்லா வெங்காயமும் அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கு. மேலே தோலெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கு. காய் ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு, கழுவிட்டு வர்றேன். இது வந்து அரைச்சிக்கலாம். மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய், கூடவே வந்து புளி, சின்ன பீஸ் புளி 2, அதுக்கப்புறம் வந்து உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த தண்ணியே போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க. ஊற்றிடுச்சுன்னு நம்ம சம்மந்திக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. இதே மாதிரி விட்டு விட்டு அடித்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. கல் இருந்தால் கல் நீங்கள் அரைக்க முடிஞ்ச அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல் இல்லாதவங்க வந்துட்டு இதே மாதிரி மிக்சியில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டு கொடுத்துருக்கு. கருவேப்பிலை போட்டுட்டு ரொம்ப அரைக்காதீங்க, கொஞ்சம் அந்த கருவேப்பிலை வந்து க்ரஷ் ஆன போதும். அதுக்கப்புறம் சம்மந்தி பாருங்கள் ரெடியாக இருக்குது. இது இங்கே இருக்கட்டும். கோதம்பு கஞ்சி எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ கோதம்பு நல்லா வெந்துருச்சு, ஆனால் இதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த பால் அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க, தேங்காய் பால். நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேங்காய் பால் வந்து கட்டி கம்மியாக இருக்கிற தேங்காய் பாலாக இருக்கனால ஒன்றும் பிரிஞ்சு போகாது. நல்லா இதே மாதிரி கொதிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்ஸிமம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடுங்க. கோதுமை கஞ்சி ரெடியாக இருக்கு. இப்போ இதுக்கான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். சம்மந்தி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கு. கூடவே வந்துட்டு மாங்காய் ஊறுகாய். இது வந்து நான் வீட்டில் பண்ணுறதா, வினாகிரி போடலை, அதே மாதிரி பிக்கிள் பவுடர் போடலை, இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணி எடுத்துருக்கு. கூடவே வந்து கொஞ்சம் பாவைக்காய் வறுவல். இப்போ பாருங்கள் சைட் டிஷ் வந்து ரெடியாக இருக்குது. இனி வந்து கஞ்சி ஊற்றிடலாம். கஞ்சி வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு, ரொம்ப சூடாக குடிக்க வேண்டாம், கோதுமை தானே, கொஞ்சம் சூடாக ஆறினதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். நம்ம பண்ணி எடுத்து வச்சு அந்த சம்மந்தி இருக்கு இல்லைங்களா, சுட்டு அரைச்ச சம்மந்தி, அது வந்து மட்டை அரிசி கஞ்சி கூடயும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த கோதுமை கஞ்சி கூட நல்லா மேட்ச் ஆகும். பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சிம்பிள் ஹெல்த்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.